கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட காலை கதிர் நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், அவர் நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அது வசனம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வருகை குறித்து தாமதியாமல் என்ன செய்கிறார்? அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவர். அதனால தான் அவருடைய வருகை நிறைய நேரம் ஏன் ஆண்டவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் என்ன சொல்கிறாரு, வாக்குத்தத்தமாக சொல்கிற ஒரு வசனம்னா நம்மில் நீடிய பொறுமை இருக்குது. அந்த பொறுமை, நீடிய பொறுமை எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் கூட உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய நாட்கள் இதே கேள்விப்படுறோம், ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறாரு, யாருக்காக காத்திருக்காரு? பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் கெட்டு போகிறதுன்னு செய்யறதில்லை, அவருக்கு விருப்பம் கிடையாது. அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நினைவே மக்கள் பாவத்தில் அப்படியே உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கேயும் என்ன செய்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. யோனா தீர்க்கதரிசி அனுப்பி அங்கே என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு எப்படியாச்சும் சத்தியத்தை சொல்லி அவங்க என்ன செய்யணும், மனம் திரும்பணும். யோனா தீர்க்கதரிசி அங்கே போகிறதுக்கு என்ன செய்கிறாரு, அவருக்கு மனம் இல்லை, அவருக்கு தெரியும். ஏன்னா அங்கே மக்கள் அவ்வளோ ரொம்ப மோசமானவங்க, அவங்க கர்த்தருடைய பேச்சை கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் யார் முடிவெடுப்பா, தீர்க்கதரிசியை முடிவெடுப்பார். ஆனால் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், தீர்க்கதரிசியை அவருடைய வழி மாறி போனாலும் கூட என்ன செய்கிறார், அவர் பக்குவப்படுத்தி மீண்டும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நினிவேக்கு அனுப்புகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நினிவே மக்களுக்கு யோனா போய் தேவனுடைய வார்த்தையை சொன்ன பொழுது அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப மனம் கசந்து அழுது ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்கன்னா தங்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பினாங்க. எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர்கிட்ட அவங்க பாவத்தை அறிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, மனம் திரும்பினாங்க. இதே போல தான் ஆண்டவர் சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் வசிக்கிற உங்களுக்கும் எனக்காகவும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தாமதிக்கிறாரு. நமக்கு என்ன செய்கிறாரு, நம்ம ரொம்ப கிருபை, நீ எப்படி மிகவும் கிருபை உள்ளவராக இருந்து நமக்காக என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். எப்படியாச்சும் இந்த பிள்ளைங்க என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும், இவங்களை என்ன செய்யணும், என்னுடைய ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி நினிவே மக்களுக்காக ஆண்டவர் பிரயாசப்பட்டாரோ, எப்படி அவருடைய கிருபை இருந்ததோ, எப்படி அவங்க மனம் திரும்பும் பொழுது அவங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் எப்படி மனதிறங்கி அவங்களை மன்னித்தாரோ, அதே போல் இன்று அது தேவன் என்ன செய்கிறாரு, உங்களுக்காக எனக்காக காத்திருக்கார். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அது ஆண்டவரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னென்னா, அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவர் அனைவரும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும், அனைவரும் மனம் திரும்பணுன்றது அவருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. அவர் ஏன்னு சொன்னால், நீங்களும் உங்களுக்கு எனக்கு என்னது, இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் கொள்ளு தாத்தா சொன்னாங்க, எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு. இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் கேட்குறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் ஆண்டவர் வரப்போகிறாரு, ரொம்ப நாள் சீக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வரல அப்படின்னா ஒரே ஒரு காரணம் என்னச்சுன்னா, அவர் என்னது, ரொம்ப இரக்கம் உள்ளவர். அதுதான் சரி, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் என்ன செய்யணும், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும் அப்படின்றது தான் அவர். ஏன்னு சொன்னால், அவர் போகும்போது சொல்லி போன வார்த்தை அப்படி அவர் சொன்னால், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன், அதில் நீங்களும் திருப்பி வருவேன், உங்களை கூட்டு போய் என்னோட சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்ன செய்கிறாரு, நீங்களும் நானும் மனம் திரும்பி அவரோடு கூட நம்முடைய உறவை என்ன செய்யணுமா, புதுப்பித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொள்ளணும். நம்ம விசுவாசத்தில் என்ன செய்யணும், பலப்படணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம பரலோகம் போகணும்னு நினைக்கிறோம், அதே போல் நாமும் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு அந்த வழியை காட்டுவதற்காக உங்களை என்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சுருக்காங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம யோனாவை போல் என்ன செஞ்சிடக்கூடாது. இல்லை, இந்த மக்களுக்கு நம்ம சொல்கிறோம், அவங்க கண்டிப்பாக திரும்ப மனம் திரும்ப மாட்டாங்க, ஆண்டவர் அவங்களை அழிச்சிருவார் அப்படின்னு நம்ம யோசிக்காதபடிக்கு யோனாவை போல் நம்ம என்ன செய்யணும், நம்மளை எப்படி மீட்டு கொண்டார், நம்மளை பாவத்திலிருந்து நம்ம எப்படி ரட்சித்தார், நம்ம எப்படி நம்ம இரக்கமாக இருந்தால், நமக்கு எவ்வளவு கிருபையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அதே கிருபையை ஆண்டவர் தருவார். அதே போல் அந்த கிருபையினால் அவர்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஒருவருக்காக நம்ம பிரயாசப்படுவோம்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார், சீக்கிரமாக என்ன செய்வார், அவர் இருக்கிற அந்த ஸ்தலத்தில் உங்களை என்னை அழைத்து செல்ல
காத்திருக்கிறார். அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்து ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சாட்சிகளாக நம்ம சொல்லணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியங்கள், நாம ரட்சிக்கப்பட்ட விதம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவின காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். நான் என்ன நம்மளை நேசிக்கிறவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப கிருபை உள்ளவர், ரொம்ப மன இறங்குகிற கர்த்தர், தயவு நிறைந்தவர். அவருக்கு அநேக நாமங்கள் இருக்கு. எல்லா நாமத்தையும் நம்ம என்ன செய்யணுமா, நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும். அதற்கு தான் உங்களை என்ன ஆண்டவர் உயிரோட வச்சிருக்காங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜெபம் செய்யணும். கிருபையும் இரக்கமும் கொண்ட எங்கள் அன்பின் தகப்பனே, நம்முடைய அரசாங்கம் கிருபையினால் நிறைந்தது, இரக்கத்தினால் நிறைந்தது, மன்னிப்பினால் நிறைந்தது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அதனால்தான் ஆண்டவரே நாங்கள் இன்று உயிரோடு இருக்கிறோம். எங்களுடைய தப்பிதங்களுக்கு நீர் தண்டிப்பீரானால் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டு போயிருப்போம் கர்த்தாவே. ஆனாலும் உடைய சுத்த கிருபை இரக்கம் தயவு நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாங்கள் சுவாமி. இந்த நாளை நீர் காண செய்திலே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் நமக்கு பிரியமாக இருக்க, நமக்கு பிரியமான காரியங்களை செய்ய, உம்முடைய நாமத்தை நாங்கள் எங்கும் அவமதிக்காதபடிக்கு காத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொருக்கும் ஃபார்வர்ட் பண்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் அவர்களும் பங்கு கொள்வதற்காக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது என்பதை சொல்லுகிற நாங்கள் அதற்கேற்றபடி எங்களை மாற்றிக்கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருந்தாலும் எங்களுடைய மாமிசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் கர்த்தாவே. அந்த பலவீனங்கள்லாம் நீக்கி போட்டு கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு கூட எப்பொழுதும் எங்களுடைய உறவானது ஆண்டவரே துண்டிக்கப்படாதபடிக்கு, பாவத்து நிமித்தம் நாங்கள் பிரிந்து போயிடாதபடிக்கு கர்த்தாவே உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அரையாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகளை கட்டளையிடுங்க சாமி. படிப்பதற்கான எல்லா ஆயத்தங்களும் பிள்ளைகள் செய்யும் பொழுது அவளுடைய மனதில் ஆண்டவரே சாத்தான் புகுந்து விடாதபடிக்கு நீரே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே சோர்ந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே வெற்றியாக படித்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற நீ கிருபை செய்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில நல்ல வெற்றி பெற வேண்டும் என்று அதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெறாக ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே வாழ்கிற கொஞ்ச நாட்களில் உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக நோய் தொற்றுக்கள் பரவி கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் சுவாமி, யாருக்கும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நீரே அவங்களுக்கு போதுமானவராக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த நாள் முழுதும் உடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கிற செய்யணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. நீர் வரும்பொழுதும் உடைய ராஜ்யத்தில் எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.